தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் என் புள்ள வீட்டுக்கு போறேன். அம்மா, நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமா இங்க வேலை? நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? நானும் வரேம்மா. அம்மா, நீங்களும் தங்கச்சி இல்லாத இடத்துல எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? நாங்களும் வரோம். வாயாளி. நல்லா பிளான் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கேன். முதல்ல என் புள்ளைய பிரிச்ச, இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிக்கிற. உனக்கு இந்த குடும்பம் நாசமா போகணும், அதானே? மாமா, கட்டின பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா கை நீட்ட கூடாது. அதுவும் இல்லாம எதுக்குமே உதவாத உங்க தங்கச்சிய என்னையா வச்சு பேசக்கூடாது. அத்தை இங்க இல்லன்னா தான் உங்களுக்கு அவங்க அருமை புரியும். அம்மா, போலாமா? வா. ஏய் கௌரி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவளுக்காக கட்டின புருஷனை பழி வாங்க பாக்குறியா? நீ போயிட்டா என்னை யார் பாத்துக்கிறது? அதான் உங்க தங்கச்சி அருமை தங்கச்சி இருக்காங்களே மாமா, அவங்க பாத்துப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து அவங்க பணிவிட செய்வாங்க. நீங்க வாங்க அத்தை. ஏய் கௌரி, என்ன? அவ பேச்ச கேட்காத. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏதோ கோவத்துல ஒன்னு அடிச்சிட்டேன், பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவியா? அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா? பொண்டாட்டி முக்கியம் நினைச்சிருந்தா கை நீட்டி அடிச்சிருப்பீங்களா? மா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வா போலாம். வா. கௌரி, 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 கை நில்லு. கை கை. நான் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு சந்தோஷம் அப்படிதானே? அப்பா, அப்போ அம்மா சாகட்டும்னு தான் அடிச்சீங்களாப்பா? எவ்வளவு ரத்தம் வந்துச்சு பாத்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் வந்து பேசுறீங்க. அக்ஷயா, அவர்கிட்ட என்ன பேச்சு? வாங்க கிளம்பலாம், கிளம்பலாம். கௌரி, நில்லு. போறியா? என்ன அனாதையா சாக விட்டு போறியா? சரி, நீ வேணா போ. இப்ப கூட அத்தைய எமோஷனல் பிளாக்மெயில் தான் பண்றீங்கல்ல மாமா? என் அண்ணனை எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு சித்திரவதை பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அதான் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன்னு சொல்றாருல்ல, இன்னும் என்னதான் செய்ய சொல்றீங்க? அத்தை, கௌரி, நிஜமா நீ என்ன விட்டு போறியா? ஐயோ அண்ணன், அண்ணி இவங்க பேச்ச நீ கொஞ்சம் கேட்டுட்டு பேசாம இருமா. சொல்லு கௌரி, நிஜமா என்ன விட்டு போறியா? மாமா, அத்தைய அடிச்சது தப்புன்னு அவங்க கிட்ட ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுருங்க. இங்கேயே இப்பவே நாங்க அத்தைய விட்டுட்டு போயிடுறோம். இனியா, என்ன சொல்ற நீ? இவரு மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் யாருகிட்ட? கட்டின பொண்டாட்டி கிட்டயா? வாய்ப்பே இல்ல. அவரு ஆம்பள மீசைய முறுக்கிட்டு நிமிந்து நிப்பாரு. அம்மா தான் இவர் காலடியில உக்காந்துட்டு சேவையெல்லாம் பண்ணணும். இவராவது மன்னிப்பு கேட்கறது. அது கிளம்பலாம், கிளம்பலாம். அண்ணி சொல்றதும் சரிதானே, அவருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கணும்ல. அண்ணா, ஆமாண்ணா. அப்பா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும். நானும் அம்மாவும் இங்க இருந்துறோம். சரி, பாப்போம். ஐயா, என்னாச்சு? அண்ணன் என்னாச்சுன்னு? அம்மா, 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 அத்தை, இருங்க அத்தை. நீங்க எங்க உள்ள போறீங்க? அதான் ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டும். ஏன், என்ன இதுல என்ன இருக்கு? நான் கொண்டு வந்து தண்ணி தரேன். இது என்ன பெரிய விஷயமா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவங்க ஓடுங்க சீக்கிரம். சீனா பாரு. நீ ஓகே தான்? டோன்ட் வரி. கிளம்பலாம், கிளம்பலாம். வா, ஏண்டா போலாம். என்னண்ணே, என்ன இந்த குடி குடி. அம்மா, அவரே குடிச்சு பாரு, விடுங்க. என்ன ஊட்டி விடணுமா? என்னண்ணே, என்னாச்சு? இந்த தண்ணியை நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? கிச்சன்ல இருக்கிற குடத்துல இருந்தா? ஆமா, அதுக்கு என்ன?
அது பாத்திரம் கழுவுறதுக்காக நான் புடிச்சு வச்சிருந்த உப்பு தண்ணி. அல்லக்கை அத்தை, அல்லக்கை அத்தை. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.